எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் ரொம்ப ஜாலியா சந்தோஷமா இருக்கீங்க. நானும் எங்க ஸ்கூல்ல இந்த மாதிரி தான் சின்ன வயசுல பசங்களோட உட்காந்துட்டு இருப்பேன். என்னுடைய டீம் ஃப்ரெண்ட்ஸுங்களோட யாராவது இந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ண வராங்கல்ல, அவங்க வந்து பேசும்பொழுது நானே என் ஃப்ரெண்ட்ஸ் பசங்க எல்லாரும் ஓன்னு கத்துவோம். இந்த மாதிரி தான் கத்துவோம். அது எதுக்காகன்னா, சீக்கிரமா வீட்டுக்கு போனோம், ரொம்ப நேரம் பேசாத அப்படின்னு அவனுக்கு பேச விடாம கத்துவோம். ஆக்சுவலா என்ன, நீங்க படத்துல பாத்திருப்பீங்க, நான் காமெடி பண்றது டிவியில பாத்திருப்பீங்க, எல்லாத்துலயும் பாத்திருப்பீங்க. பட் நான் யாரு, நான் எப்படி வந்தேன்? இப்போ மேடமே சொன்னாங்க, லொல்லு சபால இருந்து மன்மதனுக்கு வந்தோம், மன்மதன்ல இருந்து அப்படியே எல்லா படமும் பண்ணேன்ட்டு. பட் அதுக்கு முன்னாடி நான் யாரு, நான் எப்படி இருந்தேன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல. நான் வந்து ஒரு நார்மல் கவர்மெண்ட் ஸ்கூல், அனகாபுத்தூர் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல படிச்ச பையன். ஸ்கூல் படிக்கிறதுல இருந்தே படிப்புல நான் கொஞ்சம் மக்குதான், சரியா படிக்க மாட்டேன். நான் மக்குன்னா உங்களுக்கு எல்லாம் அவ்வளவு சந்தோஷமா? சோ பட் என்னன்னா, இந்த மாதிரி இந்த கல்ச்சுரல் பேச்சு போட்டி, பாட்டு போட்டி, நடன போட்டி, இது எல்லாத்துலயும் கலந்துப்பேன். அப்போ என்னுடைய மிஸ் ஒருத்தவங்க, சூர்யா மிஸ், அவங்க சொல்லுவாங்க, ஏடா ஸ்டேஜில் ஏறி நல்லா பேசுற, டான்ஸ் ஆடுற, பாட்டு பாடுற, பேச்சு போட்டி எல்லாம் பண்ற, ஏன்டா சரியா படிக்க மாட்டேன்னா அதுல அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இல்லை எனக்கு. அப்ப எங்க மிஸ் பிளான் பண்ணாங்க, இவன் எப்படியாவது படிக்க வைக்கணும், இவன் எப்படியாவது பாஸ் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப என்னன்னா, ஒரு பொண்ணு ஒரு பையன், கம்பைன் ஸ்டடி, நல்லா படிக்கிற ஒரு பொண்ணு, நல்லா படிக்காத ஒரு பையன். சோ அந்த மாதிரி கம்பைன் ஸ்டடி படிக்க வச்சாங்க. ஏன்னா பையனும் சேர்ந்து படிக்கணும்னா தான் போர் அடிக்கும். ஒரு பொண்ணு கூட சேர்ந்து படிக்கணும்னா ஒன்னும் ஜாலியா இருக்கும், ஐயோ பொண்ணு கூட சேர்ந்து படிக்கிறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணு வந்து நல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற பொண்ணு, கிளாஸ்லயே நம்பர் 1. சோ அந்த பொண்ணு கூட சேர்ந்து என்ன கம்பைன் ஸ்டடி படிக்க வச்சாங்க. நானும் அப்படியே படிக்க ஆரம்பிச்சேன். பசங்க கூட எல்லாம் அதுக்கப்புறம் சேரதில்லை, ஏன்னா பொண்ணு தான் கிடைச்சிருச்சு. அவங்க கூட சேர்ந்து சுத்தும் போது எதுக்கு பசங்க அப்படின்னு எப்ப பார்த்தாலும் அந்த பொண்ணு கூட போய் உட்காந்துட்டு அவங்க வீட்டுல படிக்கிறது, டவுட் கேட்கறது, இப்படியே இருந்தேன். சோ எல்லாருக்குமே ஸ்கூல்ல வந்து இந்த பையன் ரொம்ப நல்ல பையன் ஆயிட்டான், படிக்கிறான், இவன் என்னதான் பாஸ் பண்றான், எவ்வளவுதான் மார்க் எடுக்கிறான் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு. கரெக்டா எக்ஸாம் முடிஞ்சது, பார்த்தா அந்த பொண்ணு என் கூட சேர்ந்து ஃபெயில் ஆயிட்டா. சோ என்னன்னா, நான் சொல்ற ஜோக்கு, காமெடி, நான் பேசுறதெல்லாம் பார்த்துட்டு அதை ரசிச்சு அந்த பொண்ணு அவ படிக்கிறதே விட்டுட்டா. எப்ப பார்த்தாலும் என் கூட சேர்ந்து அர்த்தம் அடிக்கிறதே வேலையா போச்சு. அப்புறம் அந்த பொண்ணு ஸ்கூல்ல விட்டே மாத்திட்டாங்க. பட் எங்க மிஸ் மட்டும், இந்த சூர்யா மிஸ் சொன்னாங்க, அவங்க மட்டும் சொல்லுவாங்க, டேய் உனக்குள்ள ஒரு டேலண்ட் இருக்குடா, பட் நீ படிக்காதனால மக்கா இருக்கிற, கிளாஸ்ல ரேங்க் எடுக்காதனால நீ வந்து மக்குன்னு சொல்ல முடியாது, உனக்கு கிரியேட்டிவிட்டி இருக்கு, வேற மாதிரி எல்லாம் விஷயங்கள் இருக்கு, நீ கண்டிப்பா ஜெயிப்ப அப்படின்னு அவங்க மட்டும் எனக்கு கான்பிடன்ட் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. படிச்சவங்க எல்லாமே பெரிய ஆளு, படிச்சவங்க எல்லாம் பெரிய இன்டெலிஜென்ட் அப்படிலாம் கிடையாது. படிக்கலனாலும் அவங்களுக்குள்ள ஒரு திறமை இருக்கும். அதை கரெக்டா கண்டுபிடிச்சு அதுல நம்ம கவனத்தை செலுத்தினா எல்லாருமே விஐபி ஆகலாம். நீங்களும் செலிபிரிட்டி ஆகலாம், நீங்களும் நடிகர் ஆகலாம், நீங்களும் பெரிய ஸ்போர்ட்ஸ் மேனா வரலாம். சோ உங்களுக்குள்ள எல்லா திறமையும் இருக்கு. வெறும் படிப்பு மட்டுமே கிடையாது, உங்களுக்குள்ள என்ன இருக்குன்றது நீங்க கண்டுபிடிச்சு அதை நீங்க உருவாக்கணும். உங்களை மாதிரி குழந்தைங்களோட திறமைகளை வெளிக்கொண்டு வர, உங்களுக்கு ஆதரவு செய்ய, எப்படி ஒருத்தவங்க ஜெயிக்கிறாங்க லைஃப்ல அப்படின்னு எங்களை ஆளுங்களா கூப்பிட்டு வந்து உங்களுக்கு எடுத்து சொல்றதுக்கு இப்ப மேடம் மாதிரி கிடைச்சிருக்காங்க. சோ உண்மையிலே நீங்க அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். உங்களோட கலந்துகிட்டு இந்த அற்புதமான ஒரு ஈவினிங்க செலிப்ரேட் பண்ணதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சோ தேங்க்யூ. எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட்.